ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி தைக்கலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து தைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து பேக் பார்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நான் வந்து இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தைக்கிறது வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும். எங்கெங்கே வந்து இந்த மாதிரி பின்னு வந்து குத்திக்க சொல்கிறனோ அங்கே குத்திக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக, ஏன்னா நகரக்கூடாது. பீஸ் வந்து நகர்ந்துச்சுனாலே உங்களால் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால நான் வந்து பின் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எப்படி இருக்கோ அப்படி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கீழே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சுருக்கம் இல்லாமல் வந்து தைங்க. இப்படி துணியை வந்து லூஸ் கொடுக்காதீங்க, அதே மாதிரி இழுத்தும் தைக்காதீங்க. அது எப்படி இருக்கோ அதுபடி தைங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பின்ஸ் எல்லாம் வந்து கழட்டிடலாம். இந்த மாதிரி கழட்டிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பிசுறு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணுன்னா நம்ம வந்து இந்த பிசுறே இல்லாமல் கட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் நெக்கு வந்து கடைசியாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இது வந்து பிகினர்ஸ் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஸ்டிச்சிங்கை வந்து நான் வந்து ஒரு 3 பார்ட்ஸாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து சிசர் கட் இருக்குது, சிசர் கட் பண்ணிவிடுங்க. இங்கேயும் ஒரு சிசர் கட் இருக்குது. இது எதுக்குன்னாக்கா நம்ம டாட்டுக்காக இங்கே வந்து சிசர் கட் இருக்குது. சரிங்களா? இப்போது இதை வந்து அப்படி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கையால் இப்படி நீவி விடுங்க. இந்த மாதிரி இப்படி நீவி விடுங்க. இப்படி நீவி விட முடியலன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அயனிங் கூட பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். பிசுறு இல்லாமல் தைக்கணும். பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும். இப்போ டாட் போட்டுடலாம். டாட்டுக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம 1/2 இன்ச்சு, இங்கே வந்து 4 இன்ச்சு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு டிசியில் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே கரெக்டாக 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணுங்கள். அது பிறகு நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும்.
அவ்வளோதாங்க. பேக் பார்ட் வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. எந்த பக்கமும் வந்து எக்ஸஸாக வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த பக்கமும் கரெக்டாக வந்து இந்த நம்ம தைக்கிற அளவு தாங்க. இந்த தைக்கிற அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு அயன் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.